ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தேவரும் மூவரும் யாரும் வணங்கும் ஈசன் சிவபெருமான் எல்லாருடைய துன்பங்களையும் நீக்கி மங்களம் வழங்கும் ஆனந்த மூர்த்தியாக எங்கெங்கும் எழுந்தருளி கோவில் கொண்டுள்ளார். பிரணவ மந்திரத்தின் பொருள் மறந்த பிரம்மாவையும் அதற்கு பொருள் கூற வேண்டுமானால் தன்னிடம் பணிந்து நடக்க வேண்டும் என சிவபெருமானையும் முருகப்பெருமான் கூறினார். மூத்தோரை மதிக்க தவறியதால் ஏற்பட்ட தோஷத்தை நீக்கிக் கொள்ள பார்வதி தேவியின் ஆலோசனைப்படி முருகன் சிவபெருமானை வழிபட்ட தலங்களில் ஒன்று கன்னியாகுமரி. முருகப்பெருமான் அதாவது குகன் வழிபட்ட ஈசன் என்பதால் கன்னியாகுமரி திருத்தலத்தில் சிவபெருமானுக்கு குகநாதீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. குகநாதீஸ்வரர் திருக்கோவில் காலத்தால் பழமையானதும் பெருமை வாய்ந்ததுமாகும். ஆதியில் அமைந்த குகநாதீஸ்வரர் திருக்கோவிலை ராஜராஜ சோழனே கட்டினான் என்பது வரலாறு. குகனின் தோஷத்தை நீக்கி அருள் பாலித்து ஆனந்தமளித்த குகநாதீஸ்வரர் யுகம் யுகமாய் நின்று நிலைத்திருந்த இன்றும் தன்னை நாடி வருவோரின் எல்லாவித தோஷங்களையும் நீக்கி துன்பம் நீக்கி இன்னும் அருளும் ஈஸ்வரனாக விளங்கி வருகிறார். ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நாகர்கோவில் குகநாதீஸ்வரர் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். त्रिगुणाकारं त्रिनेत्रं च त्रिधायुषं त्रिजन्म पापसंहारं एकविल्वं शिवार्पणं दर्शनं विल्ववृक्षस्य स्पर्शनं पापनाशनम् अघोरपापसंहारं एकविल्वं शिवार्पणம். பக்த மகாஜனங்களுக்கு வேதோக்த நமஸ்காரங்கள். லோகத்தில் எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் ஒவ்வொரு ரூபமாக வந்து தர்மத்தில் நிலைநாட்டுவதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதே போல் சிருஷ்டிகர்த்தாவாக பிரம்மாவும், காக்கும் தொழிலாக மகாவிஷ்ணுவும், அழிக்கும் தொழிலாக சிவபெருமானமும் விசேஷமாக சொல்லியிருக்கா. இல்லை, சிவபெருமானுக்கு என்ன விசேஷம்னாக்கா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பௌர்ணமிக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா. அதில் துலா மாத பௌர்ணமி, ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக பலனை சொல்லியிருக்கா. லோகத்தில் 84 விதமான ஜீவராசிகள் 84 லட்ச விதமான ஜீவராசிகள் இருக்குது. எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் படியிழக்கிறதாக அன்றைய தினம் ரொம்ப விசேஷமாக அன்னாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவமாகியது. எந்தெந்த இடங்களில் சிவாலயம் இருக்கிறோ அந்தந்த சிவாலயங்களில் பகவானுக்கு அன்னாபிஷேகம் செய்து அந்த அன்னாபிஷேகத்துக்கு மேலே நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணையும் சார்த்தி அதற்கு மேலே அருகம்பில் என்று சொல்லக்கூடிய 244 விதமான வியாதிகளை குணமாற்றக்கூடியது அருகம்புல் என்ற தூர்வைக்கு. அந்த அருகம்புல்லை சாத்தி பகவானுக்கு ஆராதனம் செய்து அம்பாள் சுரூபமாக இருக்கிற விசாலாட்சி அம்பிகை என்று சொல்லக்கூடிய அன்னபூர்ணேஸ்வரியிடம் கையேந்தி பிக்ஷை இருக்கிறாக சாஸ்திரம் சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமான் 84 லட்ச ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடிய விதமாக இந்த பௌர்ணமி விசேஷமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பௌர்ணமி அன்னாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் பக்தகோடிகள் ஆங்காங்கே இருக்கும் சிவாலயங்களை தரிசனம் செய்து தங்களால் முடிந்த அச்சதையை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து வாழ்க்கையை எல்லா விதமான சுகங்களும் பெற்று இறைவனின் அருளுக்கு பாத்திரமாகும்படி
நமக ஓம் நமக ஹர ஓம் நமக உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அருள்மிகு ஸ்ரீ குஹனாதீஸ்வரர் கோவில் முக்கடலும் சங்கமிக்கும் நமது கன்னியாகுமரி திருத்தலத்தில் குஹனாதீஸ்வரர் கோவில் என்ற விசேஷ கோவில் இங்கே அமைந்துள்ளது. இக்கோவில் சுமார் 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இங்கு அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் என்ன விசேஷம் என்று கேட்டால், குஹனாகப்பட்டவர் இந்த வந்து சுவாமிக்கு பூஜை செய்து அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவிலானது இது. இத்திருக்கோவிலில் சுவாமியானவர் மிகவும் அதிவிமரிசையாக எழுந்தருளி எல்லோருக்கும் வரப்பிரசாதமாக திகழ்கின்றார். இக்கோவிலில் 2 நேரம் விசேஷமாக பூஜை சேவிக்கப்பட இருக்கிறது. இக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் பூஜை செய்கிறார்கள். இந்த திருக்கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த கோவில் வந்து முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரி ஸ்தலத்தில் இருக்கிறது. 2வது, இக்கோவில்ல பிரதோஷ வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக நடைபெறுறது. பிரதோஷ வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டால், பிரதோஷம் அன்று சாயங்காலம், அதாவது பிரதோஷ வேளையில் சுமார் 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக உலகமெங்கும் எல்லா சிவன் கோவிலிலும் விசேஷமாக சுவாமிக்கு பூஜை, ஆராதனைகள், அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். இத்திருக்கோவிலிலும் பிரதோஷ வேளையில் மிகவும் அதிவிமரிசையாக பூஜைகள் சுவாமிக்கு சேவிக்கப்பட இருக்கிறது. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த பிரதோஷ வேளையில நம்ம பூஜை செய்தா நம்மளோட சகல விதமான பாபங்களும் தீரறதாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணே அக்ரத சிவரூபாய ஸ்ரீ ஸ்தானுநாத பரபிரம்மணே நமோ நமஹா. அதாவது இந்த பிரதோஷ வேளையில சிவனை பூஜை செய்தா 33 கோடி தேவர்களும் அந்த ஸ்தலத்துல வந்து இருந்து அந்த சிவனுக்கு பூஜை ஆராதனைகள் சேவிக்கப்பட இருந்த நேரத்துல எல்லோரும் அங்க வந்து வாசம் பண்றான் ஐதீகம். ஆகவே அந்த பிரதோஷ வேளையில் நாம் பூஜை செய்தால், பூஜை செய்யாவிட்டாலும் அதை நம் சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதை நம்ம கண்டு கழித்தாலே சகல விதமான பாபங்களும் விநாசமாகும் என்று சாஸ்திர புராணங்கள் கூறுகிறது. ஆகவே பிரதோஷ வேளையில் பூஜை செய்பவர்கள், அதை மட்டும் கோவிலுக்கு சென்று அந்த பூஜைகளை கண்டு கழிப்பவர்கள் நமது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் கிட்டி சகலவிதமான பாவங்களும் அந்த பிரதோஷ வேளையில தீர்றதாக ஐதீகம். ஆகவே திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப விமர்சையாக நடைபெறும். அந்த சிவன் வந்து சுமார் பூமியிலேருந்து 10 அடி இருப்பார். இந்த பானமே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அவருக்கு பூஜை செய்து இது பண்ணா ரொம்ப விசேஷம். இதான் அந்த குஹனாதீஸ்வரர் கோவிலோட வழிபாடு. இந்த ஐப்பசி மாசத்துல என்ன விசேஷம், ஐப்பசி மாசம் சிவனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே ஐப்பசி மார்கழி வந்து சிவனுக்கும் சரி பெருமாளுக்கும் சரி மற்ற எல்லா மாதங்களும் விசேஷம் என்றாலும் இந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்கள் வந்து ரொம்ப விசேஷம். அதுலயும் ஐப்பசி மாசம் ரொம்ப விசேஷம். சம்ஸ்கிருதத்துல ஐப்பசி மாசத்துக்கு துலா மாசம் என்று பெயர். இந்த துலா மாசம் வந்து வெடிக்காலம்பர எல்லா கோவில்களுமே சரி, வெடிக்காலம்பர அந்த கோவிலை திறந்து சிவனுக்கு பூஜை ஆராதனைகள் எல்லாம் சேவிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த எல்லா மாசத்தையும் விட துலா மாசம் வந்து சிவனுக்கு ரொம்ப விசேஷம். இந்த துலா மாசத்துல வெடிகாலம்பர அந்த சுவாமியை தரிசனம் பண்ணா ரொம்ப விசேஷம். நமக்கு சகலவிதமான பாபங்களும் தீர்ந்து சுவாமி வந்து பிரத்யட்சமா ஆறார். அதாவது நம்மளுக்கு சுவாமியை பார்த்தா நம்மளுக்கு என்ன வரம் கேட்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப சுவாமியே வந்து இந்த ஐப்பசி மாசம் சொல்றார், உங்களுக்கு என்ன வர வேணும்னு உங்களுக்கு கேட்க தெரியாதப்பா, நானே உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை உண்டோ அந்த வரங்களெல்லாம் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு சுவாமி பிரத்யட்சமா எழுந்தருளி இருக்கார். அதனால அந்த ஐப்பசி மாசம் வந்து சிவனுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. இந்த கோவில் பக்கத்திலேயே சுமார் 10 கிலோமீட்டர் சுசீந்திரம் என்ற ஒரு கஷேத்திரம் இருக்கிறது. அங்கேயும் பிரதோஷம் என்று அதிவிமர்சையாக நடைபெறும். இந்த கோவில் என்ன விசேஷம் என்று கேட்டா, உலகத்திலேயே ஜெகத் லட்சணம் என்று சொல்லுவார்கள். எங்கேயும் இல்லாத பூஜை முறைகள் இந்த சுசீந்திரம் கோவில்ல உண்டு. அதே மாதிரிதான் இந்த குஹனாதீஸ்வரர் கோவிலிலும் எல்லா ஊர்லயும் பிரதோஷமான சிவன் மட்டும்தான் வாகனத்துல வருவா. இந்த 2 கோவிலிலுமே சரி, சிவன் மற்றும் பெருமாள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிரதோஷத்துக்கு வீதி உலா வருவா. இதை காண கண்கோடி வேண்டும். இதே மாதிரி உலகத்துல எந்த இடத்துலயுமே மூலமுக்கில நடக்காது.
இந்த ரெண்டு விசேஷம், அதாவது சிவன் வர்றது, சிவன் கூட பெருமாளும் சேர்ந்து, அதாவது அந்த ஒரே சமயத்துல ரெண்டு பேரை தரிசனம் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹர சிவயோ என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய. மந்திர கீதமாய் வந்தொலி செய்யுமே, மாமலை உன்னையும் உருகிடச் செய்யுமே. பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே, உந்தன் நாமம் புனிதம் அள்ளி வீசுமே. ஓம் நமः சிவனே நமः, ஓம் நமः ஹர ஓம் நமः. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹர சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த குகநாதீஸ்வரர் கோவில்ல பிரதோஷ வழிபாடானது மிகவும் அதிவிமரிசையாக நடைபெறும். இந்த பிரதோஷத்தன்று 108 அல்லது 1008 சங்காபிஷேகம் விசேஷமாக நடைபெறும். இந்த சங்காபிஷேகத்துல என்ன விசேஷம்னு கேட்டா, பொதுவாகவே நம்ம வீட்டுல சங்க வச்சு பூஜை பண்ணா ரொம்ப விசேஷம். அந்த கோவில்ல 1008 சங்காபிஷேகம், அதாவது அந்த சிவனோடைய பானம் எப்படி இருக்குமோ அந்த வடிவில் சங்க வச்சு அலங்காரம் செய்து அந்த சங்கிற்கு சிவாச்சாரிய பெருமக்கள் பூஜை சேவிக்கப்பட்டு அந்த சங்கில் உள்ள ஜலத்தினை சுவாமிக்கு திருவாராதனம் செய்து அபிஷேகம் செய்யப்படுவார்கள். அதுவும் பிரதோஷம் அன்று அந்த சங்காபிஷேகம் சேவிக்கப்படுறது ரொம்ப விசேஷம். இந்த ஐப்பசி மாதம் முழுவதாகவுமே 30 நாளும் சங்காபிஷேகம் வெகு விமரிசையாக இத்திருக்கோவிலில் நடைபெறும். இந்த சங்காபிஷேகத்தை காண கண்கோடி வேண்டும். நான் முதலில் சொல்ல மாதிரியே இந்த சங்காபிஷேகத்தை நம் கண்ணால் கண்டாலே நமது வாழ்வில் சகலவிதமான பாவங்களும் தீரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இத்திருக்கோவிலில் நாங்கள் காலை மற்றும் மாலை ஐப்பசி மாத வேளையில் கிருஷ்ண யஜுர்வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதம் முழுவதும் தினமும் காலை மற்றும் மாலையில் வேத பாராயணமானது சுவாமியின் திருப்பாதத்தில் சேவிக்கப்படும். அந்த பாராயணத்திலும் நம் காதால் கேட்கலாம். அதாவது அந்த வேதத்தை காதினால் கேட்டாலே சகல புண்ணியங்களும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது ருத்ரம் என்று சொல்லக்கூடியது எல்லோருக்குமே தெரியும். வேதமே ரொம்ப விசேஷம். அந்த வேதத்திலையும் ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்ரீருத்ரம் நமஸ்தே ருத்ரம் அந்யவ உதோ தைஷவே நமஹா, நமஸ்தே சுதன்மனே பாகுபியாமுததே நமஹா இப்படின்னு இந்த மந்திரம் ஆரம்பிக்கும். இதுலயும் நடுவிலே நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய
நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இந்த விசேஷமான மந்திரம் ருத்ரத்துல நடுபாகத்துல வர்றது. இந்த விசேஷமான மந்திரத்தை கேட்டாலே நம்ம வேதத்தை முழு. குகநாதேஸ்வரர் கோயில் 2000 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப பிரபலமான ஒரு கோவில். சோழராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்கு முன்னால் இந்த கோவிலை கட்டியிருக்கார். அவருடைய ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இந்த குகநாதேஸ்வரர். நம்ம கேட்ட வரத்தை தரக்கூடியவர். இதில் என்னுடைய அனுபவமே நிறைய இருக்குது. நம்ம எதை கேட்கமோ அதை அவர் தருவார். அப்படிப்பட்ட ஒரு குகநாதேஸ்வரர். இவருடைய வரலாறு முன்னால் ஒரு ரொம்ப பாலடைஞ்சு எடுத்து புல்லும் பூண்டுமாக முளைச்சி அப்படி கடந்த ஒரு இடம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அங்கே கோவிலில் தரிசனம் பண்ண வரும்போதெல்லாம் ரொம்ப புல்லும் பூண்டு மாட்டு அப்படியே அடைஞ்சு கிடந்த இடத்த அதுக்கப்புறம் இங்கே நல்லா சீர்திருத்தி எடுத்து கொண்டு வந்து இப்போது நிறைய, அப்போம்லாம் அவ்வளவு மக்கள் வரமாட்டாங்க. இப்போ நிறைய மக்கள் வராங்க. அவங்க இதில் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. அவருடைய அருள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. பெற்ற சிவன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நாகர்கோவில் குகநாதேஸ்வரர் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலை தரிசனம் செய்வோம். Shambho